சிவ 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 சிவா ரஹரா ரஹரா 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 சிவ சிவ சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா ஐயா அப்போ நம்ம சமைக்கிறது எல்லாம் இருப்பாங்க மாசம் போட்டா இருப்பாங்க வாங்க எல்லாம் இருப்பாங்க வரைக்கும் இருக்குது சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ சிவ சிவா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா 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 சிவ 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 சிவா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா சிவ 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 சிவா ரஹரா ரஹரா
ஐயா நாங்கள் அறிஞரியாமல் ஐயா நாங்கள் அறிஞரியாமல் ஐயா நாங்கள் அறிஞரியாமல் ஐயா நாங்கள் அறிஞரியாமல் ஐயா பொறுத்து மாப்பு தந்து ஐயா பொறுமகன் ஐயா நாங்கள் ஒன்று சொல்றது ஒண்ணு ஒண்ணு சொல்றது ஒண்ணு ஒண்ணுக்கு பிறப்பாய் ஐயா நல்ல புத்தி ஐயா வஸ்திரம் ஐயா எங்களை யாதொரு கம்பளம் யாதொரு சஞ்சலம் நாமம் கொடுத்த பிறகு நீங்க உகம்பிருக்க வீடியோ தானே ஓடுது நான் கொடியை இறக்கி அபிமா செட் அந்த பைப் உள்ள ஒன்று செட் பண்ணு வெளியே ஒன்று இதுக்குள்ள போடு எல்லாருக்கும் நாம பொறுமையா இருக்கு எல்லாருக்கும் நாம என்னம்மா அப்போ அப்போ ஐயாட்ட கையில் கொடுங்க கொஞ்சம்
ஐயா சிவ சிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ 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 சிவ சிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ. நிகழ்வுகளை எல்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த குரு பால ஜனாதிபதி ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கின்றோம். இந்த நல்ல விழாவிற்கு ஐயா குரு பால பையன்ராஜா அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அன்னாரையும் வருகே வருகே என்று வரவேற்கின்றோம். இந்த பதி உருவாவதற்கு காரணமாக இருந்த இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை அன்புக்குடி மக்களையும் வணங்கி மகிழ்கின்றோம். இந்த மருந்துவாழ் மலையிலே 1 ஏக்கர் இடத்தை விலைக்கு வாங்கி இவ்வளவு அருமையாக பதி அமைத்து, மண்டபம் அமைத்து, அலுவலகம் அமைத்து, அன்னமடம் அமைத்து எம்பெருமான் நமக்கு அருள் பார்த்து இருக்கின்றார். இன்னும் பல பணிகள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அவைகளெல்லாம் படிப்படியாக செய்யலாம். அதற்கு ஐயா அருள் புரிவார் என்று முழு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நல்ல பணியை செய்வதற்கு எங்களுக்கு பக்குப்பலமாக இருந்து உதவி செய்த ஐயா பாரத ஜனாதிபதி அவர்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த நன்னாளிலே ஐயாவை பற்றி அவர்களுடைய அருளுரையை வழங்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். தற்காத்தி அவர்களே, ஐயா வைகுண்ட மாமணியினுடைய காலடி பொழுது வழங்கி ஐயாவுடைய பேர் வந்தால் ஐயாவுடைய ஆன்மீக கருத்துக்களை இந்த உலகம் அறிய செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அமைந்திருக்கிற ஆன்மீக மையத்தின் முன்மண்டபம் அன்னதான கூடம் இவைகளை திறந்து வைப்பதோடு உலகத்திற்கு ஆன்மீக ஒளியை தருவதற்காக வந்திருக்கிற ஐயாவின் பெயரால் நாம் அமைத்திருக்கிற காவி நாமக்குடி ஏற்றிவிட்டு இந்த நிகழ்வுகளில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா வைகுண்டர் நமக்காக உதயமாகி காரண கடவுளாக இருந்து காண கிடப்பாரை எல்லாம் தற்காத்த ஐயா வைகுண்டரின் 193வது உதய தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் வாழிய வாழிய வளம் பெற பெருக ஐயாவுடைய பேரருளால் என்று வாழ்த்து வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உள்ளபடியே செல்வகுமார் ஐயா அவர்களை நான் தலை வணங்கி போற்றுகிறேன். காரணம், அவரை வாழ வைப்பதற்காக ஒரு தொழிலை செய்து அதனுடைய அடிப்படையிலே
பணியாற்றவில்லை. அந்த நிலைகளை எல்லாம் துறந்து நீண்ட நெடுங்காலமாக ஐயாவுடைய பணியிலே இணைத்து இன்று ஐயாவுடைய தலங்களாக இருக்கிற பதிகள் தாங்கள் அவற்றுக்கெல்லாம் மருந்துவாழ் மலையுடைய அடிவாரத்தில் தலை சிறந்த அமைப்பாக சிகரம் தொட்ட அமைப்பாக இந்த அமைப்பு ஐயாவுடைய பேர் அருளால் ஐயா செல்வகுமார் அவர்களுடைய அர்ப்பணிப்பான அரும்பணியால் இவையெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது என்பது பாராட்டத்தகுந்தது. அவரை வணங்கி நாம் இந்த தருணத்தில் வாழிய வாழ்த்துகிறேன். ஒருவர் தனியாக செயல்பட வேண்டுமானால் இந்த காலகட்டத்தில் பல நெருக்கடிகள் இருக்கும். அவருடைய குடும்பம் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பணியிலே செயல்படுங்கள் என்று சுதந்திரமாக விட்டிருக்கிறது. அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை வழங்கிய அவர்களுடைய குடும்பத்தையும் ஐயாவளி சமூகத்தின் சார்பாக வளம் பெற பெருக அந்த குடும்பம் இந்த வழிபாட்டு மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த அமைப்பில் இருந்து செல்வகுமார் ஐயாவோடு இணைந்து பணியாற்றி சிகரம் தொடும் சிறப்புகளை சேர்த்து இப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் சாதித்திருக்கிற உங்களுக்கு எங்களை போன்ற சாமானியர்கள் பட்டம் வழங்க மாட்டார்கள். ஐயா வைகுந்தர் பட்டம் வழங்குவார். நான் இந்த தருணத்தில் உங்களுடைய சிந்தனைக்காக சிலவற்றை எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா வைகுந்தன் நம்மை காக்க வந்த கடவுள். முப்பொருளும் ஒரு பொருளாக வைகுந்த மெய்ப்பொருளாக 1008 மாசி இருவர்களே நமக்காக கடவுளாக வந்தார். ஐயாவினுடைய திரு வருகைக்கு முன் உள்ள நிலைமை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வரலாற்றை மறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்திட முடியாது. மீண்டும் அந்த வரலாற்று கொடுமைகள் நம்மை கோலோச்சிட கூடாது, அந்த நிலைமையை தவிர்த்திட வேண்டும் என்கிற உணர்வை ஐயாவை என்பவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நீங்கள் சிந்திப்பதற்காக எடுத்திருக்கிறேன். நம்முடைய முப்பாட்டர் அல்லது நம்முடைய தாத்தாவுடைய தாத்தா பக்கத்திலே சுசீந்திரம் இருக்கிறது. நாகர்கோவிலே நாகராஜா கோவில் இருக்கிறது. திருவட்டாரிலே ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கிறது. குமார கோயில் இருக்கிறது. திருச்செந்தூர் இருக்கிறது. நெல்லையப்பர் கோயில் நெல்லையிலே இருக்கிறது. அந்த கோவிலுடைய எல்லையை நம்முடைய முதிர்ந்தவர்கள் மிதித்திருப்பார்களா? அந்த கோயிலுக்குள்ளே சென்று நம்முடைய முன்னோர்கள்
வழிபடுவதற்கு வாய்ப்பு இருந்ததா? அவையெல்லாம் மறுக்கப்பட்டிருந்ததே. அதற்கு என்ன காரணம்? நாம் சிந்தித்து தெளிவு தர வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று நீண்ட கால பழமொழி. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், இதுவும் பழமொழிதான். கோவில் இருந்தது, அந்த கோயிலில் இருக்கிற ஊரிலே நாம் குடியிருந்தோம். அந்த நம்மை ஆலயம் கொள்வதற்கு அனுமதிக்கவில்லை. என்ன காரணம்? நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் நீ அப்படி இருக்கிற போது ஐயாவினுடைய திருவருகைக்கு பின்னால் நாம் பெற்றிருக்கிற மாற்றங்களையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐயாவுக்கு முன்னால் தெருக்களில் செல்ல முடியாது, குளங்களில் நீராட முடியாது, கிணறுகளில் குடிப்பதற்கு நீர் எடுக்க முடியாது. தீண்டாமை என்கிற ஒரு வன்கொடுமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்தது. அது ஒரு இடத்தில் மட்டும் கடைபிடிக்கப்படவில்லை. உலகில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் தீண்டாமை என்கிற தீர்வு கடைபிடிக்கப்பட்டது. தீண்டாமை என்றால் நான் ஐயா செல்வகுமாரை தொட்டால் அவர் தீர்த்து என்று எண்ணி ஒதுக்கிவிட்டால் அதுதான் தீண்டாமை. ஆனால் நம்முடைய பகுதியில் அதை விடவும் ஒரு பெரிய கொடுமை பார்க்கக்கூடாது. அன்சியபிள், அன்டச்சபிலிட்டி, அன்சியபிலிட்டி. இப்ப கிருஷ்ணமணி ஐயா அங்கிருந்து வருகிறார் என்றால் நான் தீர்க்கக்கூடியவர் என்றால் அவர் பார்வையில் நான் பட்டுவிட்டால் அவருக்கு தீர்த்தாகிவிடும், எனக்கு தண்டனை. இந்த கொடுமைகள் எல்லாம் இருந்தது. இன்னும் பலருக்கு அடிக்கிட்டே போற அவசியம் இல்லை. நம்மை பாதித்த பல வகைகளில் சில வகைகளை மட்டும் சிந்திப்பதற்காக காரணம், நாம் ஐயா வைகுண்டர் நமக்காக கடவுளாக உதித்த அந்த உதய தினத்தை கொண்டாடுகிற விளிம்பில் இருந்தோம். நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா, உங்கள் வருகை எங்களுக்கு தந்திருக்கிற பெருமை. அதுதான் இப்போ கோயிலுக்குள்ள அனுமதிக்கவில்லை. கோவில்கள் இருந்தது, அதற்குள்ளே ஆண்டவர்கள் இருந்தார். நாம் மக்களாக மதிக்கப்படாமல் அங்கே உள்ளே வழிபட அனுமதிக்காமல் தடுக்கப்பட்டோம். காரணம், நாம் தீண்டத்தகாதவர்கள், பார்க்க கூடாதவர்கள். ஐயா வந்தார். அவர் போராளி என்று பலர் சொல்லுகிறார்கள். அவருடைய போதனைகள் பல போராட்டங்களை விடவும் அதிகம் சாதித்து தந்தார். எனவே ஒருவன் ஐயா போராளி என்றால் அவருடைய பார்வையில் ஐயாவுடைய செயல்பாடு போராட்டத்தை அதன் மூலமாக மக்களுக்கு எழுச்சியை தந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதால் அவைகளை நாம் நிராகரிப்பதில்லை. இப்ப ஐயாவுக்கு வருகைக்கு பிறகு ஐயா வைகுண்ட தலைமைப்படி வந்தது. அதோடு சார்ந்த ஐம்பதிகள் வந்தது. ஐயா கால்நாட்டி கொடுத்த தாக்கல்கள் வந்தது. மக்கள் தாங்களாகவே நாட்டிக்கொண்ட
அமைத்துக் கொண்டு தாழ்மைகள் வந்தது. ஐயா சச்சுருவாக இருக்கிற போது மக்களை பார்த்து எங்களிடத்திலே வந்து தர்மப்படுங்கள், நாம் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார். மக்கள் ஐயாவின் திருநடையிலே வந்து தர்மப்படுத்தார்கள். இருந்தாலும் ஐயாவை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் உங்களிடத்தில் வந்து தருகிறோம், நீங்கள் எங்களிடம் வாருங்கள் என்று கேட்டபோது ஐயா ஒவ்வொரு மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு சென்று அங்கேயும் தர்மத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை நடைமுறையாக நடத்தப்பட்ட சாதித்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இங்கே நிகழ்த்தப்படுகிற நிகழ்வுகள், இங்கே நடத்தப்படுகிற தர்மத்தை ஐயா இங்கே வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய வழிபாடு. இப்போ ஆலயம் தொழுவது சாதமும் இருந்தது, தொழ முடியாமல் போனது. ஐயாவினுடைய வருகைக்கு பின்பு நமக்கு ஆலயம் வந்தது, ஆண்டவர் வந்தார், தொழ முடிந்தது, தொட்டுக் கொண்டிருக்கிறோம். இது ஐயா தந்த பெருமை தானே இல்லையா? இந்த பெருமையை நாம் வரவேற்கிற முகமாக பட்டிமன்ற கூட்டத்திலே கேட்பது ஒரு கைக்கட்டில் தர வேண்டும். தீண்டாமை தொட்டால் தீட்டு இல்லையா? இப்ப தீண்டாமை எப்படி இருக்குன்னா அதையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த ஜாதி என்பவன் அடுத்த ஜாதிகளை தாழ்ந்த ஜாதி என்று அவர்கள் தீண்டப்படாதவர்கள் என்று குறைத்தினார். அதுபோல அடுத்த பணியில் இருந்தவர்கள் அவர்களுக்கு கீழாதவர்கள் நினைத்துக் கொண்டு அவர்களையும் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கினார். இப்போ அன்று அந்த ஆதிக்க சக்தி உருவாக்கிய தீண்டாமை என்கிற உணர்வு அடித்தட்டிலே இருக்கிற மக்கள் மனதிலே கூட எட்டிருக்கிறது. அவர்களும் சிலரை தீண்டத்தகாதவர்களாக நினைத்து நடத்த தொடங்கியிருக்கிறார். இதை கண்டித்தது உலகில் ஐயா வைகுண்டர் முதலில் கண்டித்தார். எப்படி கண்டித்தார்? அழகான அறிவுரை. உன்னிலும் பெரியோராக ஒருவரும் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோராகி தலை சொல்கிறேன் வாழ்வி. என்னிலும் பெரியோர் நீங்கள், நான் உங்கள் தனியும் மேலோர் பொன்னில ஊற்று வீசும் பொருட்களை உணர்த்துவார்கள். ஐயா எப்படி சொல்றாரு? எல்லாரும் உன்னை விடவும் பெரியவர் தான். அவர் நம்ம பார்த்து சொல்லும் போது நீ எங்க வருவ அடிமையில் இருக்கிறாங்க, உனக்கு எதிரே வரக்கூடியவர் எல்லாம் உன்னை விடவும் பெரியவர். அதை சொல்லிட்டு நான் உன்னை விடவும் பெரியவர் இருந்தாலும் போது நம்ம சமம். அந்த சமத்துவத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த தலைப்பாகை மன்னனுக்குரியது. இந்த தலைப்பாகை மன்னனுக்குரியது. ஆதிக்கம் உள்ளவருக்கு சில நேரம் கிடைக்கும். அந்த கால கோயில்களிலே பூர்ண கும்ப மரியாதை, பரிவட்ட மரியாதை என்று உயர்ந்தவர்கள் அழைக்கிற போது அவர்களுக்கு பரிவட்ட மரியாதை செய்வார்கள். இந்த தலைப்பாகை தலையிலிருந்து என் முன்னால் வர வேண்டும் என்கிற உணர்வை, நீ அடிமை இல்லை என் மகன் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு ஐயா தலைப்பாகை அணிய செய்தார். நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனம் என்பது இல்லை, நீயும் என்னுடைய மகன் என்கிற நிலையில் ஐயா நமக்கு ஒரு உயர்வை, ஏற்றத்தை பெருவாழ்விக்கிறது.
அதோடு இருக்கவில்லை. இப்போ ஐயா கையில் நாம் வைத்திருக்கிறார். நான் விடலாம், ஐயா விடலாம், கிருஷ்ணனுடைய ஐயா விடலாம், என்னுடைய தம்பி குரு பால் பையன்காரா விடலாம், ஐயா விடலாம், யார் வேணாலும் நாமத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு விடலாம். ஆனால் வரக்கூடியவர்கள் எல்லாம் சமநிலையில் உள்ளவர்கள் என்பதற்காக தொட்டு நாமம் விடுகிற பழக்கத்தை ஐயா எனவேதான் ஐயாவுடைய திருநடைகளிலே அனைவரும் எதையும் எடுக்கவும் கூடாது, அங்கிருந்து எடுக்கக்கூடாது. அங்கே பணிவிடை பார்க்கிறவருடைய கையிலே கொடுத்து அவர்களிடுகிற நாமத்தை தொட்டு பெற வேண்டும் என்பதுதான் ஐயா. அப்போ தீண்டாமே இது கணக்கு தொட்டு நாமம் பெற வேண்டும் என்பது ஐயா. நாம் ராம அவதாரத்தை ஏற்று கிருஷ்ண அவதாரத்தை ஏற்றிருக்கிறோம், முருக அவதாரத்தை ஏற்றிருக்கிறோம், சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பெரும் கடவுள்களையும் ஏற்றிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் ஐயா வைகுண்டர் முப்பொருளும் ஒரு பொருளாய் நம்மை காக்கிற கடவுளாக வந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மூளையை பிரித்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் ஐயாவுக்கு அடக்கம். இது ஐரத்திரத்தில் பல இடங்களில் விரிவாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும், தெளிவு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். இப்போ எல்லா கடவுளும் ஐயா உலகத்தில் இருக்கிற எல்லா இறை சக்திகளையும் தனக்குள்ளே ஆக்கிக் கொண்டார். ஐயா வைகுண்டரை வழிபடுகிற போது ஐயாவினுடைய வருகைக்கு முன்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருந்த அத்தனை கடவுள்களும் ஐயாவுக்குள் அடக்கம். ஐயாவை கூப்பிடுகிற போது அனைவரையும் ஐயாவின் மூலமாக வழிபடுகிற நிலைப்பாடுதான் ஐயா வழிபாடு என்று என்னுடைய அபிப்பிராயம். அதைத்தான் எனவேதான் ஐயத்திலே கண்டதையும் கையெடுக்க வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி இருக்கிறது. அதே வருகிற கடிய வாசகத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஐயாப்பட்ட துன்பத்தை சொல்லுகிற போது மீளா சிறுவையிலே முள்ளால் அணியப்பட்டு மறித்து பிறந்தது போல ஐயாப்பட்ட துன்பம் என்று சொல்லுகிறார். இதை கேள்விப்பட்டவுடன் ஐயாவை திருத்தலத்தில் ஒரு பிரிவு என்றால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதற்கு முன்னுள்ள எவரும் ஐயாவளியில் உரிமை செலுத்த முடியாது. தினமும் உச்சி படிக்கும் போது என்ன பண்றோம்? அல்லா இல்லல்லா இறைசூல் மகிழல்லா சிவமண்டலம். உடனே இஸ்லாமியர்கள் எல்லாம் ஐயாவளி எங்களை சார்ந்தது என்றால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? அப்படி சொன்னால் விட்டு விடுவோமா? இதுதான். இப்போ ஒரு ஆள் தெரியாது, ஐயாவளியுடைய நிலைப்பாடு தெரியாது. இங்க வந்து ஐயா எங்களுக்கு விபூதிக்காரங்கன்னா செல்வகுமார் ஐயாவும் ஓரிடத்தை இடத்தை ஒரு பதியை நிறுவி அங்கே பணிவிடை பார்த்திருக்கிற ஐயா கிருஷ்ணமணி ஐயாவும் கொஞ்சம் இல்லைங்க
உங்க மனம் புண்பட்டு இருக்கக்கூடாது, எடுத்து தருவேன் என்று சொல்ல முடியுமா? ஐயாவுடைய திருமணம் தாக்கலில் ஐயாவுடைய வழிபாட்டு தரத்தில் திருநாமம் மட்டும்தான். இதற்கு முன் இருந்த எந்த புனித பொருட்களும் அவைகளெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தியது. நம்முடைய மனித உரிமைகளை எல்லாம் மறுப்பதற்கு அவைகள் காரணமாக ஐயாவை வளர்ந்திருக்கிறது என்று சொல்லுவதை மனதார ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் பிறந்த காலத்தில் சுவாமி நோக்கி திருவிழா என்றால் முதற்குள்ள கூட்டம் வரும். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 திருவிழாக்கள் நடத்தப்பட்டது. படிப்படியாக வளர்ந்து இன்று அந்த முதற்கிழமை சாதாரண நாளுக்கு வந்தது. எனவே வழிபாட்டிலே நாம் உயர்ந்திருக்கிறோம், வந்திருக்கிறோம். நான் என்னுடைய சிந்தனையில் எண்ணி பார்க்கிற போது 2 வகையிலே நாம் இருக்கிறோம் என்றுதான் நான் உணர்ந்திருக்கிறேன். அதைத்தான் நான் அடிக்கடி எடுத்துக் கொள்கிறேன். ஐயா 18 ஆண்டு காலம் வாழ்ந்து செங்கோல் ஆட்சி, தர்மயுக செங்கோல் ஆட்சி கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறார். இந்த உலகில் அவர் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவரை கடவுளாக்குவதற்கு முன்பு விஞ்சை கொடுக்கப்பட்டதோ அந்த விஞ்சை வழி நடந்தாரா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு தலைமுனி ஞானமுனியிடம் சாட்சியம் கேட்கப்பட்டுத்தான் ஐயாவையே ஏற்றினார். அதற்கு பிறகுதான் தர்மயுக வாழ்வை இந்த தரணிக்கு தருகிற செங்கோல் ஐயாவை உங்களுக்கு சிங்காசனத்திலே அமர்த்தப்பட்டு தரப்படுகிறது என்று சொல்லு. அப்போ ஐயா கேட்கிறார், நான் ஏழையாக இருந்தது, முடுக்க துணி இல்லாமல் இருந்த நிலையில் நான் இருந்தபோது பொன் தந்தார்கள், ஆடை தந்தார்கள், அன்னமும் அமுதும் தந்து என்னை காப்பாற்றிய மக்கள் என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை நான் காக்க வேண்டும், அவர்களுக்கு நான் வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று ஐயா அங்கே உத்தரவாதம் கேட்டார். அந்த உத்தரவாதத்தினுடைய அடிப்படையிலே ஐயாவுடைய திருவருகைக்கு முன்னால் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் மனிதனாக பிறந்த பின்பும் அடிமையாக வாழ்கிற நிலைக்கு அடித்தவர்க்கப்பட்டிருந்தனர். ஆடவர்கள் முட்டுக்கு கீழே முழுவேட்டி கிட்ட உரிமை இல்லாமல் இருந்தோம். தரப்பல்ல தோல்ல ஒரு சீரை போடுவதற்கு உரிமை இல்லாதவர்களாக இருந்தோம். அதை விடவும் கேவலம் தாய்மார்கள் ஒரு துண்டு தவறைத்தான் கேட்க வேண்டும், அதற்கு மேல் ஆணை அணிய முடியாது, முட்டுக்கு கீழே ஆணை அணிய முடியாது. இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் நிகழ்த்திய கொடியவர்கள். இந்த கொடுமைகளை எல்லாம் நிகழ்த்துவது நான் அல்ல, கடவுள் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதை அமுல்படுத்தி இருக்கிறோம் என்கிற போது நான் கடவுள். சர்வமும்
எப்பொழுதும் வைகுண்டமாக வந்திருப்பவர். உங்களுக்கு வாழ்வு தர வந்திருக்கிறேன். முற்றுக்கு கீழே முழுவேற்றி கேட்டிருக்கிறேன். தோழ்ச்சியை அணிவீங்கள். பூமகள் போட்ட தோழ்ச்சியை போனாரே என்று அடித்தாரே சிவனே ஐயா என்றிருக்கிற நிலையில் இப்படியெல்லாம் நடந்த சம்பவம் ஆலயம். இப்படி அந்த காலத்துல ஆலயத்துக்கு போய் ஆடும் கூலி ஆச்சாரம் செய்ய முடியுமா? இன்னைக்கு தாங்கள் இங்கே ஐயா நடத்துகிறார், சென்னையிலே ஐயா நடத்துகிறார். பல இடங்களில் பெண்கள் தாங்கள் குலசேகரத்துக்கு பக்கத்திலே இருக்கிற மங்கலத்தில் ஒரு அம்மா தேரோட்டம் நடத்தி திருவிழா நடத்துகிறார். இந்த பெருமைகளை எல்லாம் ஐயா 52 நடாக திருச்செந்தூருக்குள்ள போறதுக்கு வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கருமையில இருக்கு. திருச்செந்தூர் முருகனை நம்ம கும்பிட போனோம்னா அந்த கல்வெட்டு வர போறோம். அந்த கல்வெட்டுல என்ன எழுதி வச்சிருக்கோம்னா கோபுர தரிசனம் கோடி நன்மை. நம்ம அந்த கல்வெட்டுல இருந்து பார்த்தா கோபுரம் தெரியும், நமக்கு கோடி நன்மை கிடைச்சிட்டு நம்ம போயிடுவோம். சும்மா போயிட்டா தப்புங்க. பக்கத்துல ஒரு உண்டியல் வச்சிருப்போம், கோடி நன்மை கிடைச்சிட்டியா இருக்கிறத உள்ள போடணும். இதுதான் நிலைமை. எனவேதான் இப்படி வளர்ந்து உயர்ந்திருக்கிற நாம் ஐயாவை சர்வரும் வைகுண்டமயம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் செங்ககுமார் ஐயா போன்றவர்கள் எல்லாம் ஐயாவுடைய பிள்ளைகள். இது மருத்துவமனைக்கு வந்தேன். இந்த கீழே ஒரு நிகழ்ச்சி நடந்து வந்து கும்பிட்டு போறவங்களுடைய உள்ளவருக்கு போய் பயன்படுத்திய மக்கள் பிள்ளை ஏழு பக்தர் ஏழு என்கிற நினைப்பார்கள். இப்போ ஒரு பெரிய அபாயம் இருக்கு. இந்த விஷயம் தான் இது வளரும், இது வளரும். இங்கே எடுத்தாடுகிற ஆன்மீக கருத்துக்கள் உலகை தொடும். இங்கே ஒரு செல்வகுமார் ஐயாவும் அடிக்கடி சொல்கிறேன், இங்கே ஒரு நல்ல வாசக சாலை அமைக்க வேண்டும். என்ன எழுதியிருக்கிறது என்றால் இறைவனுடைய சக்திதான் நாட்டில் பல கொடுமைகள் நடப்பதை, குறிப்பாக கடல் கொந்தளிப்பு, சூறாவளி, பெருவெள்ளம், இப்படிப்பட்ட சேதங்களை, நோய்வாயில் மக்கள் துயரங்களை, துன்பங்களை தடுக்க வேண்டியதால் ஆண்டவரிடம் பிரார்த்தித்து வேண்டுதல் வைத்து அந்த வேண்டுதல் மூலமாக ஆண்டவருடைய அருளை மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமானால் அது சாதியை சார்ந்தவரால் மட்டுமே முடியும் என்று எழுதி வைக்கப்பட்டது. நான் சாதியை சொல்லவில்லை. ஐயாவுடைய ஒரு தாங்கள் வைக்க வேண்டும் என்று அந்த சாதியவர் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கொடுமைகளை தர்மமாக ஏற்றுக்கொண்டு அந்த கொடுமைகளை மீண்டும் நிறைவேற்ற செய்ய வேண்டும் என்கிற நிலையில் செயல்படுகிற ஒரு கூட்டம் ஐயாவுடைய கட்டுக்கோப்பை, ஐயாவே எல்லாம் என்று வாழ்கிற இந்த மக்களை அவர்களுடைய கட்டுக்கோப்பை, ஒற்றுமையை குலைத்தெடுக்க வேண்டும் என்று பல்வேறு நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த நாடகங்களில் ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள் தூங்கிலில்
இடுகிற மீன் அதை பிடிக்க வருகிற மீனுக்கு இரையாக அமையாது. அதை பிடிக்க வருகிற மீனுக்கு எவனாக அமையும். அப்படி எவனாக அமைவதற்கு பல சூழ்ச்சி நாடகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாடகங்களை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெளிவதன் மூலமாக ஐயாவே எல்லாம் என்கிற நிலைப்பாடு நமக்கு உருவாகும். அப்படி உருவாவதன் மூலமாக இந்த உலகத்திற்கு தர்மயுக வாழ்வை நமக்கு கொண்டு வர முடியும். சுரணிகளால் ஞானிகளால் எதையும் கட்டமைக்க முடியாது என்பதுதான் ஐயாவுடைய கொள்கை. துறவரத்தால் சாதிக்க முடியாது, துறந்தவர்களால் சாதிக்க முடியாது என்பதுதான் அகில திரட்டு நமக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டின் வழியிலே அகிலம் சொன்னது நடக்கும். ஐயா சொன்ன கருத்துக்கள் உலகை வெல்லும். அப்படி வெல்லுவதற்கு ஐயாவே எல்லாம். ஐயாவினுடைய வழியில் பயணிப்போம். ஆசை வார்த்தைகளுக்கு அதன் மூலமாக கிடைக்கிற ஒரு நிமிட அங்கீகாரங்களுக்கு நம்மை இழக்காமல் நம்மையும் காத்துக் கொள்ளுவோம். நம்மை மாற்றுவோம், நல்லுலகு படைப்போம். அந்த நம்மை மாற்றுகிற நிகழ்வு ஐயாவின் வழியிலேதான் நான் என்கிற உணர்வை நாம் பெற வேண்டும். உயர்வோம், வெல்வோம், கலி பெறுவோம் தர்மயுக வாழ்வு. அந்த தர்மயுக வாழ்வை பெறுகிறது. 193வது உதய தின விழாவிலே நாம் அனைவரும் ஐயாவை தொடுவோம். ஐயாவினுடைய அருளால் உலகை பிடித்திருக்கிற கலியை வெல்லுவோம். ஐயா சொல்லி இருக்கிற இல்லறத்தை விட்டால் தவம் வேறில்லை என்கிற நிலையை உணர்வோம். இல்லறம் இல்லாதவர்கள் நல்லறம் நாட்ட முடியாது இந்த நாட்டுக்கு என்பதையும் உணர்வோம். வெல்லுவோம், கலி அடைவோம், தர்மம். வாங்க அடுத்த யாரு வாங்க வாங்க இதை கொடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் வராத ஆளுக்கு வாங்கிருங்க. Saya
பேரு அப்பா சபையா வாங்க. இப்போதான் ஒவ்வொரு நேரம் போகும்போது நல்ல ஊக்கம் வந்து எனக்கு சேர்ந்து 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 எவ்வளவு பணி இருந்தாலும் இன்னைக்கு ஐயா பிறந்த நாள் நாளைக்கு இருக்கு. அவ்வளவு சிரமத்துக்கு இடையே நம்ம ஐயா வைகுண்டார ஆன்மீகத்துக்கு வந்த ஐயா எங்கள் வெற்றி இதெல்லாம் பண்ணிட்டே வேற பண்ணிக்கிறேன் இதுதான் ஒரு நிகழ்ச்சி பின்னாடி தான் எல்லாம் எடுத்துக்கலாம். போடலாம் எல்லாம் நம்ம அளவு தான். இங்க எப்பவுமே இருக்கிறாரு. வாங்க நீங்க வாங்க. ஐயா சைடு 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 இங்கே சைடு இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துங்க ஐயா இங்கே இங்கே வந்துங்க அப்படியே அப்படியா கீழே இருங்க. இங்கே 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 அது இங்கே வந்து முடிங்க இங்கே 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 நான் ஒத்துக்கிறேன். அந்த அம்மா ஐயாவோட ஐயா அந்த அம்மா ஐயா நம்ம கேப்டன் முறை கொடுங்கப்பா. ஐயா செல்வகுமார் ஐயாவுக்கு மேடம் ஐயா அது அம்மைக்கும் போங்க. அடுத்து திருநாமம்
இடஞ்சிடும் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க பவானி பவானி ரெண்டு போட்டு ஒரே குடும்பம் தான் நம்ம எல்லாரும் வாடகை வேலை படிக்கிறேன் வாங்க வாங்க சரி சரி நமக்கு தேவை நிறைய செய்யட்டும் இவங்களுக்கு ஒரு சாலை விடுங்க அவரை சொல்லிட்டு அம்மா வண்டி தெரியும் வந்தெல்லாம் உள்ள பார்த்துருக்கோம் செல்வகுமார் ஒன்று ஐயா திரும்பி நீ வர கொண்டா ஜால்வே கொண்டா நீங்க எல்லாருக்கும் போடலாம் அவங்க மொத்தம் போடும் அப்படியே பொருளாளர் வாடி எல்லாரோட கூடுதல் அவியலுக்கு தான் பாராட்டு எங்களுக்கு கூட நிறைய பிணைப்பு உண்டு சாதிக்கிறீங்க ஐயா பாராட்டு நாட்களாக என்னைக்கு பாராட்டுலாம் முடிஞ்ச உடனே தனியா ஒரு பாராட்டு
அம்பை ஐயா இவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்க அங்கு வேற ஆணி வேற இந்த இடத்துல எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப நான் நிறைய நேரம் ஆங்கிலத்தில் அவங்க படிச்சிருக்கேன் நமக்கு கிடைக்கிற 85 வயசாச்சு இன்னும் ஒருத்தவரை பனையாடி சம்பாதிக்கிறாரு உழைக்கிறாரு ஐயா எங்க கேட்டாலும் 22 அம்மானே இல்லை பல நூல்களில் உள்ள வழியையும் சொல்லி தருவார் ரொம்ப பெரிய உதவி அப்படி சைலம் ஐயா சைலம் சைலம் பல்வேறு புத்தகங்களை பெறுங்க வணக்கங்க கொஞ்சம் நல்லா எடுங்க ஐயா கூட நான் ஒரு படம் போடணும் சரி 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 அம்பிகா கட்டி போராட்டி வணக்கம் தம்பியுடன் படைக்கும் காரணி அவங்களோட இருக்க தம்பி வாங்க எங்க திரும்ப இங்க சின்ன பிள்ளை பார்த்துக்கோ சின்ன பிள்ளை கூட சின்ன பிள்ளை கூட அம்பை வா அம்பை வா வர கேப்டன் போட வரேன் வா திரும்பி திரும்பி எல்லாம் வாங்க ஏமா அந்த பிள்ளை கொஞ்சம்